லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பணமண்டை இல்லாம மனு தாக்கல் செய்ய முடியாம மூஞ்சிய தொங்க போட்டுட்டு தான் வரப்போறா பாரு. அண்ணி, நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சா? அதெல்லாம் சிறப்பா பண்ணியாச்சு. கங்க்ராட்ஸ் அண்ணா. தேங்க்ஸ். ஏய், இப்ப எதுக்கு நீ பிரபுக்கு கை கொடுக்கற? அண்ணா எம்எல்ஏ ஆக போறாருல்ல, அதுக்குதான். என்ன பிரபுவா? எம்எல்ஏவா? ஆமா, அண்ணா அதுக்கு தானே போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்தாரு. அம்மா, அக்கா, அண்ணனுக்கு 2 பேரும் விஷ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் பிரபு. தேங்க்ஸ் சித்தி. வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்க்கா. சரி, இதோ வந்துறேன். ஏய், எதுக்கு பணமண்டை தான் வேட்பாளர்னு போய் சொன்ன? நமக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்குது. நம்ம மூச்சு விடுறது கூட நம்ம எதிரிங்களுக்கு தெரியுது. அமுல் பேபி தான் வேட்பாளர்னு தெரிஞ்சா அந்த கருப்பாடு நிறைய வேலை எல்லாம் பண்ணோம்ல. அதான் பணமண்டை நாமினேஷன் பண்றான்னு போய் சொன்னோம். அமுல் பேபி தான் இப்போ அடுத்த எம்எல்ஏ. புனிதாவை துரத்துன மாதிரி அமுல் பேபி எல்லாம் துரத்த முடியாதுல. சத்யா, சத்யா, வாடா. அப்ப எம்எல்ஏ இவனை கடத்தினதும் வேஸ்டா? சொல்றா. சத்யா, நீ ஒரு தீர்க்கதரிசி சத்யா. நான் தான் வேட்பாளர்னு தெரிஞ்ச உடனே கஜேந்திர ஆளுங்க என்ன கடத்திட்டாங்க. அந்த நியூஸ கஜேந்திரனுக்கு கொடுத்த கருப்பாடுங்களை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, அந்த கருப்பாடு யார் சத்யா? கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். அது தெரியும் போது யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா கசாப்புதான். சரி சத்யா, மனு தாக்கல் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? முதல்ல நம்ம ஜனங்களெல்லாம் தண்ணி டேங்க் பக்கத்துல வர சொல்லு. நானும் வந்துடுறேன். சரி சத்யா. இந்த சத்யா, என்னடி இது? நம்ம செஞ்சது இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? அதான் எனக்கும் புரியல சித்தி. ஆனா தெரிஞ்சது நம்மள தோலை உரிச்சிருவா. அமுல் பேபி, இன்னும் கொஞ்ச நாள நீ எம்எல்ஏ ஆயிருவ. அத நினைச்சாலே எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தெல்லாம் விடு. கல்யாணம் ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்றேன், நீ அது என்ன? அதுவா, அது வந்து என்னன்னு சொல்லு. சொல்றேன். ரவுடி பேபி, என்னன்னு சொல்லு. அது வந்து அமுல் பேபி நீ அப்பா ஆக போற. என் ஜீவன் எழுதி
ரவுடி பேபி நீ வா வா இங்க வா உட்கார். ரவுடி பேபி குட்டி ரவுடி பேபி இங்கதான் இருக்கீங்களா? அப்பாவை பார்க்க எப்போ வருவீங்க? உங்களை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கேன். உங்களுக்காக அப்பா ஒரு அழகான உலகத்தை உருவாக்கி வைக்கிறேன். நீங்க பிறந்ததுல இருந்து சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். ஏன் பிறக்கும் போது கூட நீங்க அழக்கூடாது. நான் உங்களை அழ விட மாட்டேன். ரவுடி பேபி நம்மளோட வாழ்நாள் கனவு சந்தோஷம் எல்லாமே இதுதான். நம்மளுக்கு இதுவே கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு வேற எதுவுமே வேணாம். இந்த தேர்தல், இந்த எம்எல்ஏ பதவி எதுவுமே வேணாம். என்னோட ஒரே வேலை இனி நான் உன்னை பார்த்துக்கிறது தான். நான் உடனே போய் அந்த நாமினேஷனை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். அமுல் பேபி ரவுடி பேபி அட ரவுடி பேபி ரவுடி பேபி என்னாச்சு உனக்கு? அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லு. நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சா நீ எல்லாத்தையும் விட்டுறலான்னு சொல்லுவ. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் உனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷமான விஷயத்த இப்படி ஒரு சூழ்நிலையில நான் உனக்கு சொல்ல விரும்பல. எனக்காக ஏன் குப்பத்தை மாத்துறதுக்காக நீ எம்எல்ஏவா நின்னு இருக்க. இதுல உன்னை ஜெயிக்க வச்சுட்டு நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா மாத்திட்டு நான் உன்கிட்ட இதை சொல்றேன். அது வரைக்கும் காத்துரு. என்ன ரவுடி பேபி யோசிக்கிற? இல்ல அமுல் பேபி, நான் எஸ்ஐ நீ எம்எல்ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து மஜிலி குப்பத்தையே பயங்கரமா மாத்த போறோம்ல, அதுதான் அந்த சந்தோஷத்தை தான் நான் சொன்னேன். அவ்வளவுதானா? அதெல்லாம் கலக்கிடலாம் விடு. சரி நான் போயிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிரு அமுல் பேபி. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷமே நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லிடுவேன். நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வந்தாச்சு சத்யா. உங்களெல்லாம் நான் எதுக்கு வர சொன்னேன்னா, தேர்தல்ல ஜெயிச்சு இந்த மஜிலி குப்பத்தை கூறு போடுறதுக்கு கஜேந்திரனும் ரோஹனும் பிளான் பண்ணிருக்காங்க. இது அநியாயம் சத்யா, இத சும்மா விடக்கூடாது. வெறும் வாய் வார்த்தையால இதை தடுக்க முடியாதுக்கா. நம்ம குப்பத்தை காப்பாத்தணும்னா கஜேந்திரன் எலெக்ஷன்ல தோக்கணும். உன்னைய மீறி அவங்களால ஜெயிக்க முடியாது சத்யா. நம்ம குப்பத்து ஓட்டெல்லாம் பிரபு சாருக்கு தான் கிடைக்கும். ஆனா அந்த ஓட்டு மட்டும் பத்தாது. நம்ம தொகுதியில மஜிலி குப்பத்தை தவிர நடு குப்பம், கைகான் குப்பம்னு 2 குப்பம் இருக்குது. அது ரெண்டும் டெவலப் ஆயிடுச்சு. ஆனா மஜிலி குப்பம் தான் இன்னும் குப்பமாவே இருக்குது. குப்பம் குப்பமா இருந்தா தானே நம்ம ஏமாத்த முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனா சத்யா அந்த மஜிலி குப்பத்தை கல்வி, விளையாட்டு, வேலை வாய்ப்புன்னு மக்கள் அங்க உஷாராக்கிட்டா நமக்கு அங்க ஒரு ஓட்டு கிடைக்காது. மீதி இருக்கிறது கைக்காங்குப்பம், நடுக்குப்பம். நாம ஜெயிக்கணும்னா அந்த 2 குப்பத்தை தான் குறி வைக்கணும். ரோஹன், கைக்கான் குப்பம் என்னோட குப்பம். அங்க இருக்கிற 1 லட்சம் ஓட்டும் எனக்கு தான். ஒரு ஓட்டு கூட சத்யாக்கு போகாது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்க. கண்ட்ரோல்னா என்ன? காசை கொடுத்து நம்ம மக்களை ஏமாத்தி வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஆனா நாம எதுக்காகவும் ஓட்டுக்கு காசு கொடுக்கவே கூடாது. ஆமா ரவுடி பேபி, நம்ம தொகுதியில மட்டும் 2,60,000 ஓட்டு இருக்கு. அதுல மஜிலி குப்பத்துல 1 லட்சம் ஓட்டு இருக்கு. அந்த கஜேந்திரன் கைகான் குப்பத்துல 1 லட்சம் ஓட்டு இருக்கு. இப்ப நம்ம வெற்றியை தீர்மானிக்க போறது 60,000 ஓட்டு உள்ள நடுக்குப்பம் தான். ஆனா எனக்கு அந்த நடுக்குப்பத்தை நினைச்சாதான் ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு பையனும் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டான். அதெல்லாம் சும்மா சார்.
எவனும் பெருசா அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டான். நாம கொடுப்போம். வீட்டுக்கு வர்ற லட்சுமி தேவிய எவனாவது வேண்டான்னு சொல்லுவானா? ரோஹன், லக்ஷ்மி தேவியை விட அங்க ஒரு பெரிய சாமி இருக்கு. விக்னேஸ்வர். அவர்தான் நடுக்குப்பத்தோட காவல் தெய்வம். அவரோட நீதி, நேர்மை, கருணைக்கு எல்லாம் மக்கள் அடிமை. நடுக்குப்பத்துல மொத்தம் 60,000 ஓட்டு இருக்கு. அவர் யாருக்கு கை காட்டுறாரோ அவங்களுக்கு தான் மொத்த ஓட்டம் போய் சேரும். நடுக்குப்பத்துல விக்னேஸ்வரை பார்த்து ஆதரவு கேட்டா நிச்சயமா நம்ம ஜெயிச்சிடலாம். அவர் சாதாரணமான ஆள் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா, என் பையன் காலேஜ்ல முதல் ரேங்க் எடுத்திருக்கான் ஐயா. அதுக்கு நீங்க தான் ஐயா காரணம். எல்லாம் அந்த சிவன் செயல். ஐயா, 20 வருஷமா நிலுவையில் இருக்கிற நம்ம பரம்பரை நிலத்தோட கேஸ் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ங்கய்யா. நீங்க இன்னைக்கு கண்டிப்பா கோர்ட்ல இருக்கணும். ஐயா, இப்பவே டைம் ஆயிடுச்சு. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு நாம முடிவு பண்றதில்ல, எல்லாம் அந்த ஈசன் தான் முடிவு பண்றான். வாங்க போலாம். சரிங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கணக்கு போல ஐயா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு செய்யுங்க. சரிங்க. இருமா கொஞ்சம் பொறுத்துக்கமா. நான் ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துட்டு வரேன். ஐயோ, என் புள்ள பிரசவ வலியில துடிக்குதே. இருமா கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துட்டு வரேன். ஐயா நிறுத்துங்கய்யா, நிறுத்துங்கய்யா. ஐயா ஐயா, என்னம்மா? என் புள்ள பிரசவ வலியில துடிக்கிறா. எந்த வண்டியும் கிடைக்கல. 2 உசுரையும் நீங்க தான் ஐயா காப்பாத்தணும். ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா. டைமுக்கு கோர்ட்ல ஆஜராகலன்னா தீர்ப்பு நமக்கு எதிராக வர வாய்ப்பு இருக்கு. யோ, பரம்பரை சொத்தை விட இங்க துடிக்கிற 2 உயிர் தான் முக்கியம். அம்மா, கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க. மெதுவாமா. பார்த்து. வழியை பொறுத்துக்கோமா. ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீங்க இங்கே இருங்கம்மா. இந்தாங்கம்மா, குடிங்க. கவலைப்படாதீங்கம்மா. தாய் சேயும்
பத்திரமா இருப்பாங்க, ஒண்ணும் ஆகாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னாச்சு டாக்டர்? பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியே சிவனே. போங்க போய் பாருங்க. ஐயா ஐயா, கோர்ட்ல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்குங்கய்யா. பரம்பரை சொத்து கைவிட்டு போல. நம்ம இன்னைக்கு செய்யற தர்மம் பல தலைமுறை நம்மளை காப்பாத்தும். விக்னேஸ்வருக்கு சொத்தும் பணமும் கால் தூசிக்கு சமம். அவர் ஏரியால யாரும் ஓட்ட பணம் கொடுத்து வாங்க முடியாது, வாங்கவும் விட மாட்டாரு. அவருக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சா நிச்சயமா ஆதரிப்பாரு. கண்டிப்பா. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, சத்யாவும் நடுக்குப்பம் ஓட்டுங்களை வாங்க முயற்சி பண்ணுவா. ஏன்னா அந்த விக்னேஸ்வரும் சத்யாவும் ஒரே மாதிரி நியாயம் தர்மம்னு பேசுறதால 2 பேரும் ஒன்று சேர அதிக சான்ஸ் இருக்கு. ஐயோ, அப்ப அந்த நடுக்குப்பம் நமக்கு நாசமா போச்சா? அந்த பிரபு ஈஸியா ஜெயிச்சிருவானே. இல்ல, அப்படி 2 பேரையும் ஒன்று சேர விட்டுருவானா? ஆமா, என்ன செய்ய போற? நடுக்குப்பம் ஜனங்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை அள்ளி விட்டுருவோம். அது மட்டும் அந்த விக்னேஸ்வருக்கு தெரிஞ்சது, நமக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. சொல்ல மாட்டாரு. ஏன்னா பணத்தை உங்க பேரை சொல்லி கொடுக்க போறதில்ல, சத்யா பேரை சொல்லி தான் கொடுக்க போறேன். அட்ரா சக்க. அப்போ அந்த சத்யா மேல விக்னேஸ்வர் ரொம்ப கடுப்பாயிடுவாரு, அப்படிதானே? அந்த சமயம் பார்த்து நாம போய் அந்த விக்னேஸ்வரன் கிட்ட பவ்யமா நின்னா நடுக்குப்பம் ஓட்டு எல்லாமே நமக்கு தான். அதுக்கு முன்னாடி நாம இன்னொரு முக்கியமான வேலை பண்ணணும். என்ன? சரி, நாளைக்கு நமக்கு சின்னம் கிடைச்சதும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம். நம்மள காக்குற மாரியாத்தாவை நினைச்சு நீ வேலையை ஆரம்பி. சத்யா, வெற்றி உனக்கு தான். சரி பாட்டி. அடுத்த வாரமே நம்ம கோயில் திருவிழா ஆரம்பிக்க போகுது. அதுல நம்ம பிரபு சார் வெற்றியும் சேர்த்து கொண்டாடுவோம். பண்ணிட்டா போச்சு. சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சத்யா. எங்க இருக்க? சார், ஏரியால தான். நீ கொஞ்சம் ஆபீஸ்க்கு வந்துட்டு போமா. இப்பவா சார்? ஆமா. ஓகே சார், இதோ வரேன். ஓகே, சீக்கிரம் வா. என்ன பேபி? கமிஷனர் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துருவா. என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கூப்பிடுறாரு. நானும் எஸ்ஐ ஆனதுல இருந்து அவரை பார்க்கவே இல்லையா, எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, வரேன். சரி. May I come in, sir? வாமா. சார், அவங்க இப்போதைக்கு இல்ல, இனிமே எப்போதுமே வீல் சேர்ல தான் இருக்கணும். இனிமே சத்யா எழுந்து நிக்கிறது கஷ்டமான விஷயம். என்னால எந்திரிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை பொய்யாக்கி உங்க முன்னாடி நான் கம்பீரமா எந்திரிச்சு நிப்பேன் சார். சொன்னபடி சாதிச்சு எஸ்ஏ ஆயிட்டியம்மா. குட் ஸ்பிரிட், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சார். உன் ஹஸ்பண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாரா சத்யா? ஆமா சார். பிரபு போட்டியிடுற அதே மஜ்லிகுப்ப தொகுதியில நீ எஸ்ஐயா டியூட்டி பார்த்தா அவர் ஜெயிக்கிறதுக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவேன்னு புகார் வந்திருக்கு. அதனால உன்னை வேற ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அந்த ஃபைல தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இரு, சைன் பண்ணி தரேன். சார், ஒரு நிமிஷம். இந்த யூனிஃபார்மோட பவர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். இதை ஒரு நாளும் ஏன் சுயநலத்துக்காக நான் பயன்படுத்தவே மாட்டேன்.
ஆனாலும் நான் இப்போ டியூட்டியில இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைனா இப்போல இருந்து நான் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிறேன் சார். எப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வருதோ அன்னைக்கு நான் திரும்ப டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். வித் யோர் பெர்மிஷன் சார். சரி. அப்புறம் சார், ஒரு புகார் மனுவை பத்தி சொன்னீங்களே, அதை யாரு கொடுத்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அவங்க கிட்ட சொல்லுங்க சார், காக்கி சட்டை போட்டுட்டு இருக்கிறப்பதான் இந்த சத்யா கண்ட்ரோல்டா இருப்பாங்க. இப்ப நான் அவுத்து விட்ட ஜல்லிக்கட்டு கால மாதிரி எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன். அந்த கஜேந்திரனை ஒரு ஓட்டு கூட வாங்க விடாம டெபாசிட் போக வச்சு இன்னைக்கு கழட்டுற யூனிஃபார்மை திரும்ப டியூட்டியில ரீஜாயின் பண்ற அன்னைக்கு திரும்ப போட்டுட்டு வந்து அவனையும் அவன் கூட்டாளிகளையும் தூக்கி ஜெயில போடுவேன் சார். நான் வரேன் சார். சார், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுவும் சட்டப்படி நடக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. அதுக்கு தான் மனு கொடுத்தோம். வச்சிருவா சார். ஓகே. ஆக நாம நினைச்சபடி சத்யாவோட பல்ல புடுங்கிட்டோம். இனிமே அவளுக்கு போலீஸுங்கிற பவரே கிடையாது. காக்கி சட்டை போட்டுட்டு இருக்கிறப்பதான் இந்த சத்யா கண்ட்ரோல்டா இருப்பான். இப்ப நான் அவுத்து விட்ட ஜல்லிக்கட்டு கால மாதிரி எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன்.